வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து தக்காளி நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன், தேவையான அளவு மிளகாத்தூள், பட்டை கிராம்பு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் வந்து மல்லித்தழை எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு மசாலா பொருட்களும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் எவ்வளோ குவான்டிட்டின்றது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து பொங்கலுக்கு செஞ்சதுனால நாங்கள் கொல்லையில் தான் செஞ்சோம். எங்கள் கிராமத்தில் செஞ்சதுனால கொல்லையில் தான் செஞ்சோம். இதில் வந்து இப்போ சட்டியை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. வேணுன்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அதை தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கேஸில் செய்யல, அடுப்பில் செய்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயை நான் கட் பண்ணி போடலை, ஏன்னா அது வெந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே அது வந்து ஸ்மாஷ் ஆகி தான் வரும் பிரியாணியில். ஸோ அதனால் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், இதை அரைச்சும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுப்புலேயே இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும். நீங்கள் அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா விறகடுப்புன்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் நிறையாவே எரியும். ஸோ கேஸில் இருக்க மாதிரி சிம்லலாம் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். நான் குவான்டிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் இது வெங்காயம் வந்து ஒரு சில டைம் சீக்கிரம் வதங்காது. ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். ஸோ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவும் உங்களுக்கு அது வந்து கருப்பாகிற அளவுக்கு நீங்கள் வதக்காதீங்க. ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துருக்கேன் தனியாக. ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நான் அரைச்சி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன், முழுசாக எடுக்காமல் நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா வந்து ஆட் பண்ணுங்கள். புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா நல்லா கிளறி விட்டோடனே உங்களுக்கு அடுத்து மசாலா பொருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து சிக்கன் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கறி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கறி மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் காரம் சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா போட்டு நல்லா கிளறி வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சுருங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கல, அதையும் வந்து நீங்கள் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி வந்து ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது 1 குண்டான் நீங்கள் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா 2 குண்டான் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா மேலேயே எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்துடும், உங்களுக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். சிக்கனும் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து ரைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நெய் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ தம் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எல்லாமே வந்து மசாலா எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோடு உங்களுக்கு நான் வரேன். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.